What's up, ladies and gentlemen? Welcome back to the brand new episode of Tamil Pictures in பேய் கதை. போன வாரம் வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு கெஸ்ட் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் வந்துட்டு தீபாவளி ஸ்பெஷல் எபிசோட். தீபாவளி ஸ்பெஷல் எபிசோடில் வந்துட்டு எங்கள் அண்ணனை நான் மொத்த முறையாக கூட்டி வந்தேன். நான் சொல்லிட்டேன் எங்கள் அண்ணனை கூட்டி வர முடியல, எதனால் கூட்டி வர முடியலன்னு தெரில. அதனால் நான் எங்கள் அண்ணனை கூட்டி வந்துட்டேனே. சேனலை செலக்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் தரேன். அந்த லிங்க் பேய் கதை சப்மிஷன் லிங்க், தயவு செஞ்சு அந்த லிங்க்ல போய் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன பாதிக்கப்பட்டீங்க, பேய்னாலும் உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு அதை வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட சங்கடி காப்பு புது சட்டை அதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் வந்துட்டு வெளியே தான் போயிட்டு வந்தேன். இன்றைக்கி நான் ஒரு டேட்டில் இருக்கிறேன். நான் அந்த டேட் வந்து சனிக்கிழமை முன்னாடி, அது என்னது இந்த வீடியோ எடிட் பண்ணி சனிக்கிழமை பார்ப்பீங்க. அதனால் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இது முடிஞ்சு தீபாவளி ஒரு வாரம் ஆயிருக்கும், ஆனால் இருந்தாலும் நம்ம வீட்டில் அண்ணாடிக்கும் தீபாவளி தான். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ லெட்ஸ் வெல்கம் டு தமிழ் பிக்சர்ஸ் இன் பேய் கதை. லெட்ஸ் ரோல் த டைட்டில் கார்ட்ஸ். மக்களே, இந்த வாரம் புதுசாக நம்மக்கிட்ட ஒரு காலர் இருக்காங்க. ஓகே, வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க தானே? நான் முறையாக வந்துட்டு இவங்களுக்கு தான் அந்த ஃபார்மை செஞ்சு அனுப்பி விட்டேன். இவங்க தான் வந்துட்டு இந்த கதையை அப்ரூவ் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணாங்க. எப்படி அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் கொஞ்சம் கீழே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு உங்க சொந்த பேரை சொல்றீங்களா இல்லை நானே ஒரு பேர் வைக்கட்டா? நீங்களும் ஒரு பேரை வைங்க. என்ன பேர் வைக்கலாம்? சரி, பிரியான்னு வைக்கிறேன். ஓகேவா பிரியா? ஓகே ஓகே பிரியா, நீங்க இந்த கதை யாருக்கு நடந்தது? எப்படி நீங்க பேய பாத்தீங்களா இல்ல கேட்ட கதையா? இது வந்துட்டு என் ஃப்ரெண்டோட பிரதருக்கு நடந்த கதை. நாள் வந்துட்டு என் ஃப்ரெண்டோட ஆக்சுவலி அவருக்கு வந்துட்டு 24 வயசு. ஓகே. ஸோ அவர் வந்துட்டு மிளாக்கால வேலை செய்யறாரு. ஓ. ஒரு நாள் வந்துட்டு அவர் மிளாக்கால இருந்து வரப்ப வந்துட்டு மோட்டர்ல தான் வந்துட்டு இருந்திருக்காரு. ஓகே. வந்துட்டு இருக்கிறப்ப வந்துட்டு he feels someone sitting behind him. ஓ, மோட்டர்ல வந்திருக்க அவர் பின்னாடி யாரோ உட்கார்ந்துற மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. Yes. ஓகே. And he saw the mirror side and அவர் வந்துட்டு மோட்டர் கண்ணாடியில பார்த்திருக்கிறப்ப வந்துட்டு there was something என்னமோ ஒன்று உட்கார்ந்து இருந்திருக்கு. அந்த உருவத்தை டிஸ்கிரைப் பண்ணாரா? எஸ், அந்த உருவம் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா ஒயிட் கலர் சட்டை போட்டுருந்துச்சு. தென் அதோட சட்டையெல்லாம் வந்துட்டு பிளட் ஸ்டெயின் ஆயிருந்துச்சு. ஓ, பாயா கேர்லா? அந்த மாதிரி கேர்லா. கேர்ள். ஓ. and she has long hair. ஓகே. ஆனா வந்துட்டு அவங்களோட மூஞ்சி வந்துட்டு தெரியல. ஏன்னா அது வந்துட்டு முடி போட்டு மறைச்சிருக்கு. முடி போட்டு. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் அவர் வந்துட்டு பார்த்ததுக்கு அப்புறம் அவர் பயட்டாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த கண்ணாடியும் பார்க்கல, பின்னாடியும் திரும்பி பார்க்கல. ஓ. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் ரியலைஸ் பண்ணிருக்காரு அந்த கோஸ்ட் வந்துட்டு அவர் பின்னாடி வந்திருக்கு. ஓ மை காட். எப்படி அவர் வந்துட்டு ரியலைஸ் பண்ணார்னா, வீட்டுக்கு போயிட்டாரா, அவர் வந்துட்டு கால் கலமா உள்ள போயிருக்காரு. அஃப்கோர்ஸ் பின்னாடி வந்திருக்கோம் தானே. எஸ் எஸ் எஸ். இட் வாஸ் நைட், ராத்திரினால கண்டிப்பா இருக்கும். ஸோ அவரும் கால் கலவு வீட்டுள்ள வந்திருக்காரு. அப்புறம் அவர் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு அவர் போய் படுத்துட்டாரு. குளிக்காமலே படுத்துட்டாரு. ஐயோ, பெரிய தப்பு பண்ணிட்டாரே. ஆமா, குளிக்காம படுத்ததுக்கு அப்புறம் சடன்லி அந்த கோஸ்ட் வந்துட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது. லைக் கதவு தட்டுற சவுண்டு, போரைய பிடிச்சி இழுக்கிற மாதிரி. அந்த மாதிரி அவருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு.
ஓகே. அண்ட் தென் அவரு ரூம்ல மேமாங்க எல்லா ரூம்லயும் வந்துட்டு மிரர் இருக்கும் தானே. ஆ. ஸோ அந்த மிரர்ல வந்துட்டு he saw someone sitting on the chair in front of the mirror. ஓகே. முடிய சீவிக்கிட்டு இருக்குது. ஓ மை காட்! ஓ மை காட்! ஆஹ் முடி சீவிட்டு இருக்கும்போது அவர் பார்த்து பயந்துட்டாரு. அவர் போற பத்துட்டு படுத்துட்டாரு. அண்ட் சடன்லி அவரோட உடம்பு மேல வந்துட்டு யாரும் ஏறி உட்கார்ற மாதிரி. ஓ. ஆனா அது வந்துட்டு அவர் கண்ணுக்கு தெரியல. ஓகே. ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியல. ஆனா யாரும் லைக் ஏறி உட்காந்து எப்படி இருக்கும், வெயிட்டா இருக்கும் தானே. ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி அவருக்கு ஃபீல் ஆயிருக்கு. ஓ. சோ அவரோட கழுத்தை பிடிச்சி யாரும் அமுக்குற மாதிரி கூட அவருக்கு ஃபீல் ஆயிருக்கு. அவர்னால மூச்சு விட முடியல. ஓ, கைண்ட் ஆஃப் ஸ்லீப் பேரலைசஸ் மாதிரி ஆயிருக்குல. ஐ திங்க் சோ. டக்குன்னு எழுதிட்டால. அப்புறம் பயந்துட்டாரு. பயத்தோட எழுஞ்சி அவர் வந்துட்டு அவங்க அம்மாட்ட சொன்னாரு மறுநாள். he told his mother. and then they went to போமோ பார்க்க போயிருக்காங்க. ஓகே. போமோ பார்க்க போனப்ப they tell the whole storyல எல்லா ஸ்டோரியும் அவங்க சொன்னாங்க. என்னென்ன ஆச்சு, ராத்திரி என்ன ஆச்சு, என்ன பார்த்தாரு. ஓகே ஓகே ஓகே. எல்லாத்தையும் அந்த போமோட்ட சொன்னதுக்கு அப்புறம் அந்த போமோ வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு ராத்திரி மோட்டர்ல வந்தது, காலை கழுவாம தூங்குனது, அதெல்லாம். அதனால போமோ சொன்னாரு அந்த கோஸ்ட் வந்துட்டு ஆக்சுவலி நார்மலி கோஸ்ட்லாம் எங்க போனாலும் பின்னாடி வரும் தானே. அது ஒரு ராத்திரி நேரத்துல அஃப்கோர்ஸ் அது பின்னாடி எல்லாம் வரும் ராத்திரி நேரத்துல. இந்த நம்ம அந்த போமோ வந்துட்டு மந்திரிச்ச ஒரு சாமி கயிறை வந்துட்டு அவர் கையில கட்டி விட்டுட்டு இந்த கயிறு அவர் கையில இருக்கிற வரைக்கும் அந்த கோஸ்ட் வந்துட்டு அவர் அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு 1 week or 2 week I don't know. அவர் வந்துட்டு அது கொஞ்ச நேரம் ஆனாலும் அந்த கயிறு வந்துட்டு குத்தாட்டம் ஆயிரும் தானே. ரொம்ப இது கையோட இதா புடிச்சுக்கோ அது. அதனால அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த போமோ சொன்னதெல்லாம் மறந்துட்டு அவர் கத்தி எடுத்து அதை வெட்டி இருக்காரு. அந்த கத்தி வெட்டினதுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு என்ன பண்ணிருக்காரு, அதை எடுத்து சாமி ரூம்பு டஸ்ட்பின் இது குப்பையில கூட போடல. எடுத்து நார்மலா அந்த வீட்டுக்கெல்லாம் ஒரு குப்பை தொட்டி இருக்கும், அதுல போட்டாரு. அதுல போட்டதுக்கு அப்புறம் அவர் பாட்டுக்கு இருந்தாரு. அந்த நாள் ராத்திரி வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஃபீல் ஆயிருக்கு கது தட்டுற மாதிரி. அவர் மேல யாரும் உட்காந்து கழுத்தை பிடிச்சு நெருக்குற மாதிரி. இதெல்லாம் பயந்து அவர் கத்துனாரு. கத்துனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா, அவங்களோட தங்கச்சி, அப்பா எல்லாம் வந்து கேட்டுக்காங்க என்னாச்சுன்னு சொன்னதுக்கு. அவர் சொன்னால இந்த மாதிரி அம்மா. அப்புறம் அவங்க கையை செக் பண்ணப்ப அந்த கயிறு தான் நான் சொன்னதுன்னு வெட்டிட்டாங்கன்னு. அந்த கயிறு வெட்டினதுக்கு அப்புறம் இதனால அப்புறம் அந்த ராத்திரி எல்லாம் திருப்பி அந்த போமோவை பார்க்க போனாங்க. அந்த போமோ வந்துட்டு அவர் திட்டினாரு, எதுனால நீ வந்துட்டு அந்த கயிறை வெட்டுன, அது டைட்டா இருந்துச்சுன்னா நீ வந்துட்டு என்கிட்ட சொல்லியிருக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு அவருக்கு ஒரு என்னது இது கழுத்துல போடுற மாதிரி ஒரு இது மாதிரி கொடுத்தாரு. டாலர் மாதிரியா? டாலர் மாதிரி மந்திரிச்ச மாதிரி. அது கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாள் அப்படியே போயிட்டு இருக்கும் போது ரொம்ப சரியாயிடுச்சுல. This is the story. ஓகே. அதுக்கப்புறம் அவருக்கு இந்த மாதிரி பேய் அட்டாக்ஸ் எல்லாம் வந்தது இல்ல. ஆனா எனக்கு ஒரு கேள்வி, அவரு வந்துட்டு மலாக்கால இருந்து கேலுக்கு வந்தாரா? மலாக்கால இருந்து நார்மலி வந்துட்டு அவருக்கு காடி. இந்த எபிசோட்ல வந்துட்டு ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு இந்த கால் கடைசி பேசும்போது அது கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ ஆனதுனால பேட்டரி லாஸ், சிஸ்டம் லாஸ் ஆகி டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு. அதுலேருந்து அவங்ககிட்ட அது ஒன்றும் இல்லை, அந்த கதை முடிஞ்சு அவங்ககிட்ட பாய் சொல்லிட்டு அவ்வளோதான். அடுத்து வந்து இந்த பேய் கதை எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும் போது டெக்னிக்கல் இஷ்யூனால நான் இன்ட்ரோ வந்து அந்த பேசினது இல்லை. அதனால் அந்த பேய் கதை எபிசோட் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் கேளுங்க, கேட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக சலிக்காமல் இந்த பேய் டைரியை கேட்டுட்டு வரவங்க அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி சார். அன்றாட வாழ்க்கையில்
ஓகே. நிறைய இடங்களுக்கு பயணம் செய்கிறேன், நிறைய மக்களை சந்திக்கிறேன், பலவிதமான தகவல்களை பரிமாறிக்கிற வாய்ப்புகள் கிடைக்கிறது. சில நேரத்தில் என்கிட்ட இருந்து சில தகவல்கள் என் எதிர்ப்புறம் இருக்கிறவர்கிட்ட போகும். சில நேரத்தில் நான் சந்திக்கிற மனிதர்கள் அவங்களுடைய தகவல்களை எனக்கு கொடுக்குறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகே. இந்த அமானுஷ்யங்கள் பற்றியான அனுபவங்கள். ஓகே. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த டாபிக் அங்க வந்துடும். அப்புறம் வேலை எப்படி போகுது, பிசினஸ் எப்படி போகுது, உங்களோட அப்டேட்ஸ் பார்த்தேன், நீங்க வெளியூருக்கு போயிருந்தீங்க, இப்படி பல விதமான கேள்விகளுக்கு இடையில் இன்னும் அந்த பேய் ப்ரோக்ராம்லாம் செய்கிறீங்களா, பாட்காஸ்ட் நிறைய ஆடியன்ஸ் வந்திருக்காங்க, எங்கள் வீட்டில் எல்லாருமே இதை விரும்பி கேட்குறாங்க, இந்த மாதிரியான விமர்சனங்களும் வரும். ஓகே. பேய் இருக்கா, அமானுஷன்றது உண்மையா, நீங்கள் செய்கிற ப்ரோக்ராம் வந்து உண்மையாகவே நடக்குதா இல்லை மக்களை கவரணும் அப்படின்றதுக்காக செட்டப் பண்றீங்களா, இந்த மாதிரியான கேள்விகளும் வரும். எல்லா கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் விடை சொல்லிய பிறகு உங்க லைஃப்ல இந்த மாதிரி நடந்தது இல்லையான்னு கேட்கும் பொழுது அவங்க கேள்விப்பட்டது, பார்த்தது, அனுபவப்பட்டது இது எல்லாமே பகிர்ந்து கொள்வாங்க. இது நாள் வரை எத்தனையோ சீசன்ஸ் பிறருடைய அனுபவங்களை நான் பகிர்ந்து கொண்டே வந்தேன். இந்த எபிசோட் கொஞ்சம் ஸ்பெஷல். காரணம், உங்களோட கதை சொல்ல போற இந்த எபிசோட் வந்து என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். அதிலும் இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்ன அனுபவிச்ச ஒரு அனுபவம். என்னுடைய நண்பர் ஒருவர், ரொம்ப நெருங்கிய நண்பர், என்னுடைய கஷ்ட காலத்துக்கு எந்த நேரத்துல வேணாலும் உதவி கேட்டாலும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு உதவக்கூடிய மனமுள்ள ஒரு நண்பர். அவர் வீட்டுல எந்த ஒரு விசேஷம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நேரம் இருந்தா முடிஞ்ச அளவுக்கு வந்து கலந்துக்குங்க அப்படின்ற மாதிரி என்னை எப்போதுமே எதிர்பார்க்கிற ஒரு நண்பர். அவர் மட்டுமல்ல, ஒரு குடும்பமே என்னை அவங்க வீட்டுல ஒரு பிள்ளை மாதிரி பாக்குற ஒரு நல்ல வாழ்க்கை. அண்மையில அன்னையர் தினம் கொண்டாட்டம். ஓகே. ஒரு வேலை விஷயமா அவங்க கடா மாநிலத்துக்கு வந்திருந்தாங்க. அவர் வந்து கடா மாநிலத்தை சேர்ந்தவர்ல, அவர் பேரா மாநிலத்தை சேர்ந்தவர். ஒரு வேலை விஷயமா அவங்க கடா மாநிலத்துக்கு வந்திருக்கும் போது அவங்கள சந்திச்ச பிறகு, நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க, ஏன் எங்க கூட நீங்க கேமரன் ஹைலண்ட் வரக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் சொன்னேன், திடீர்னு சொல்றீங்க, கொஞ்சம் சீக்கிரமா சொல்லியிருந்தா இதை அரேஞ்ச் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுல உண்மை என்னன்னா, ஒரு 2-3 நாட்களுக்கு எனக்கு வேற எந்த வேலையும் இல்லை. இருந்தாலும் அவர்கிட்ட நான் என்ன சொன்னா, நீங்க சீக்கிரமா சொல்லியிருக்கலாம், நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அவர் சொன்னார், பாருங்க, அம்மாவுக்கு நாங்கள் வந்து அம்மா, என்னுடைய மனைவி, அப்புறம் என்னுடைய அக்கா, இவங்க எல்லாத்துக்கும் நான் வந்து அன்னையர் தின கொண்டாட்டம் செய்யலான் இருக்கேன். ஃபேமிலிக்குள்ள தான் செய்கிறோம், நீங்க ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர் மாதிரி தானே, நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அம்மா எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, பசங்களும் வந்து உங்களை பார்க்கணும்னா ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து என்னன்னா, அவருடைய 2வது மகன் ரொம்ப, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை, ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப சுட்டித்தனம். அவருடைய பெரிய பையன் வந்து என்ன ஏட்டான்னு தான் அழைப்பாரு. ஆனா அவருடைய சின்ன பையன் வந்து உரட்டி, என்ன உங்களை நான் எப்படி கூப்பிடுறது, அப்பாவுக்கு கூட்டாளின்றனால நான் செரிச்சான்னு கூப்பிடட்டா, அதாவது சிரியாச்சா, மலையாளத்துல வந்து சிரியாச்சா, மலையாளமா, செரிச்சான்னு கூப்பிடட்டா, இல்ல எப்படி கூப்பிடுறது, ஏட்டான்னு கூப்பிடட்டா, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது, உனக்கு எப்படி கூப்பிட தோணுதோ கூப்பிடுயா அப்படின்னு சொன்னோன்னே, நீங்க பேய் வேட்டை செஞ்சனால உங்க பேர் இனிமேல பேய் வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேய் வேட்டைன்னு தான் இன்ன வரைக்கும் கூப்பிடுவாரு. அப்படி உங்க வீட்டுக்கு நான் போயிட்டேன்னா உடனே, அச்சா இங்க பாருங்க பேய் வேட்டை வந்திருக்காரு அப்படின்னு கூப்பிடுவாரு. அப்ப இவங்க எல்லாம் என் மேல ரொம்ப பிரியமா இருக்காங்க, நீங்க வந்தீங்கன்னா பசங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் கிளம்பி போறதுன்னு. ஆனா அவர்கிட்ட ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காடி முன்னுக்கு போகும்பொழுது நான் பின்னாடியே அவங்க கூட ஃபாலோ பண்ணிட்டு இப்போ வரைக்கும் போயிட்டேன். அப்புறம் அங்க போயிட்டு ஒரு சர்ப்ரைஸ்,
ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் முடிச்சுட்டு நாங்கள் நேராக கேமரன் ஹைலைட் போயிட்டோம். ஒரே காடியில் போகும்போது பாடல், அப்புறம் அந்த நொறுக்கு தீனி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு கதை அடிச்சுக்கிட்டு போயிருந்தோம். ஒரு 2 காடியில் ஒரு கொன்வாய் மாதிரி போயிருந்தோம். நாங்கள் போய் சேரும் பொழுது அப்போ கேமரன் ஹைலண்ட்ல திருவிழா, ஒரு கோயிலில் ஒரு திருவிழா நடந்துட்டு இருந்தது. அதனால ரோட்லாம் ரொம்ப ஜாமா இருந்தது. இதனால நாங்கள் ஹோட்டல் போய் சேரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஹோட்டலுக்கு போனோன்னே எல்லாருமே ஒரே வீட்டுக்குள்ள நான் நிறைய ரூம் இருக்கும். அந்த ஹோட்டலில் போய் தங்கணும் பொழுது நேரம் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குயிக் ஷவர் பட்டுன்னு குளிச்சுட்டு நைட் ஒரு சின்ன கேக் வெட்டிட்டு ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு கதை அடிக்கலாம், கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டோம். அப்போ நாங்கள் எல்லாரும் கேக்லாம் வெட்டிட்டு, அந்த டைம்ல வந்து டொரியான் சீசன், ஸோ டொரியான்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமா வந்து கொஞ்சம் அலைச்சலான வேலை. இந்த அலைச்சல் வேலையில எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்பட்டது. அப்ப நான் என்ன பண்ணேன், சரி எல்லாரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எல்லாருமே அசதியா தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த ஜேம் அதுல இருந்து வந்து அப்புறம் அதுக்கப்புறம் குளிச்சோன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டுட்டு எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு பழைய பாடல்கள், ஏன்னா அந்நியர் தினத்தினால அந்த நண்பருடைய அம்மாவுக்கு பழைய பாடல்கள்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு, ஏன்னா நானும் பழைய பாடல்கள் ரொம்ப விரும்பி கேட்பேன். எந்த பாடகர், எந்த இசையமைப்பாளர், எந்த திரைப்படத்துல வந்ததுன்ற அளவுக்கு எனக்கு பழைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அதை சரியா சொல்லிடுவேன். இப்படி அன்று அந்த இரவு அன்னைக்கு அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் எனக்கு ரொம்ப சோர்வானதுனால அப்ப ஒரு ரூம் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதாவது நானு, நண்பருடைய மகன், அவருடைய மச்சானுடைய மகன், அதாவது அந்த பையனும் வந்து அந்த வீட்டுல தான் இருக்கா. ஸோ நாங்கெல்லாம் ஒரு ரூம்ல இருந்தோம். அப்படி ஆளுக்கு ஒரு ரூம் எடுத்துக்கிட்டாங்க. அப்ப நாங்க 3 பேர் ஒரு ரூம்ல இருந்தோம். ஒரு குயின் சைஸ் மெத்தை, ஒரு கட்டில், அப்புறம் ஒரு சிங்கிள் கட்டில் இருந்தது. இந்த குயின் சைஸ்ல வந்து அவருடைய நண்பருடைய மகனும் அவருடைய மச்சானோட மகனும் அங்க ஷேர் பண்ணி படுத்துட்டாங்க. இந்த சிங்கிள் பெட் எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் அந்த ஹோட்டலுக்குள்ள போகும் பொழுது, அது வந்து ஒரு மாதிரி ஹோம் ஸ்டே மாதிரி ரொம்ப பெருசு, ஒரு ஃபேமிலி டீலாக்ஸ் அது. அப்ப அந்த ஹோட்டலுக்குள்ள போகும் பொழுது நான் ரொம்ப ரூம் எப்படி இருக்கு, ஷவர் ரூம் எப்படி இருக்கு, நான் இங்க படுக்க போறேன், இது எதுவுமே நான் எதுவுமே செக் பண்ணிக்கல. ரூம் நல்லா பெருசா இருக்கு, இட்ஸ் டீலாக்ஸ் ஃபேமிலியோட ரூம் மாதிரி இருக்கு. அங்கேயே நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கான எல்லா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இருந்தது. அப்ப அதை பார்க்கும் பொழுது ரொம்ப கன்வீனியன்டான ஒரு ஒரு ஹோட்டல் ரூம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பதிவானது தவிர, மற்றபடி அந்த ஹோட்டல் எப்படி இருக்கு, அந்த ரூம்ல என்னென்ன ஃபர்னிச்சர்ஸ் இருக்குன்னு இதெல்லாம் நான் கவனிக்கவே இல்லை. அப்ப திடீர்னு அவங்க இந்த ரூம்ல, நீங்க இந்த சிங்கிள் ரூம்ல படுத்துங்க, ஏட்டா நீங்க இந்த சிங்கிள் மெத்தையில படுத்துங்க அப்படின்னு அந்த பசங்க சொன்னோன்னா நானும் போய் படுத்துட்டேன். ஒரு நல்ல தூக்கம். காரணம் 2 வாரமா அலைச்சல், இதுல வேற ஜேம்ல வந்து சேர்ந்தது, ரொம்ப அலைச்சலா இருந்தது. அப்ப படுத்தோன்னு கொஞ்ச நேரத்துல நான் தூங்கிட்டேன். இப்படி ஒரு நல்ல உறக்கத்துல இருக்கும் பொழுது கொஞ்ச நேரத்துல எனக்கு ஒரு தூக்கத்துல இருந்து ஒரு கலக்கம், ஏதோ என்ன டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு முழிப்பு வந்தது. அந்த பாதி பார்வை, அந்த பாதி கண்ணை திறந்து பார்த்த பார்வையில நான் உணர்ந்தது என்னன்னா, எல்லாருமே படுத்துட்டாங்க. காரணம், நான் படுத்திருந்த ரூம்ல இருந்து ஓரளவுக்கு அந்த ஹாலை பார்க்க முடியும். அந்த ஹால் லைட்டே வந்து அடைச்சிட்டாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாரும் போய் அவங்க ரூம்ல படுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாரும் தூங்குற நேரம் அப்படின்றத மட்டும் என்னால உணர முடிஞ்சது. அந்த அரை தூக்கத்துல என்னால இன்னொரு விஷயம் என்ன உணர முடிஞ்சிச்சுன்னா, என்னால திரும்பவும் நிம்மதியா தூங்க முடியல. கால் பகுதியில ஏதோ ஒரு விஷயம் என்ன இழுக்கிற மாதிரியும், தலை பகுதியில இருந்து ஏதோ ஒரு விஷயம் என்ன இழுக்கிற மாதிரியும் இருந்தது. இந்த திரைப்படத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த அமானுஷ்யமான பேய் திரைப்படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பேய் வந்து ஒருத்தவங்களுடைய சக்தி அப்படியே காத்து மாதிரி உறிஞ்சி எடுக்கும்ல, அந்த மாதிரி என்னுடைய உடல்ல இருந்து தலைப்பகுதியில இருந்து ஒரு எனர்ஜி வெளியாகிற மாதிரியும், கால் பாதத்துல இருந்து எனர்ஜி வெளியாகிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. இந்த உணர்வு என்ன பண்ணுச்சுன்னா, என்னை வந்து நிம்மதியா தூங்க விடல. ஏதோ உடம்பு மேல பாரமா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு கொடுத்ததுனால நான் அந்த அன்கான்ஃபர்ட்ல இருந்து வெளியாகிறதுக்கு எழுந்திக்க முயற்சி பண்றேன். ஏன் எனக்கு இப்ப இந்த உணர்வு ஏற்படுது அப்படின்ற ஒரு கலக்கத்துல நான் எழுந்திக்கிறேன். எழுந்திருக்கும் பொழுது என்னால் முழுமையாக எழுந்திருக்க முடியல. காரணம், அந்த ஸ்லீப்பிங் பேரலைஸ்னு ஒண்ணு சொல்லுவாங்க, தூக்கத்தில் அசைய முடியாம ஆயிடும். அப்படி ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுருச்சு. எனக்கு நடந்துச்சு. இந்த உணர்வு ஏற்பட்டோன்னே எனக்கு இது வந்து புது அனுபவம் கிடையாது. ஏன்னா இது மாதிரி ஜேபி தங்கால ஒரு நண்பர் வீட்டுல தங்கும் பொழுது இந்த உணர்வு எனக்கு ஏற்பட்டு, இந்த உணர்வு ஏற்பட்டோன்னு எனக்கு தெரிஞ்சது இது சரியில்லை. அதாவது இது அமானுஷ்யம்னு நம்ம பதிவு பண்ண முடியாது,
சில வேளைகள்ல நம்மளுடைய உடல் ரொம்ப களைப்பாக இருந்தாலும் கூட ஒரு சடன் மூவ்மெண்ட்டுக்கு இந்த உடல் ஒத்துழைக்காது, எஸ்பெஷலி நம்மளுடைய மசில் ஒத்துழைக்காது. அப்ப இது வந்து ஒரு அமானுஷ்யன்றதை தாண்டி நம்மளுடைய உடல் நலத்திலையும் ஒரு காரணம் இருக்கு. அப்ப நான் அதை உணர்றேன். சரி, கொஞ்ச நேரம் இந்த உடம்பு அப்படி ரிலாக்ஸ் பண்ணாம மசில் ஸ்ட்ரெயின் இருக்காது, அதுக்கப்புறம் நம்மளால அசைய முடியும் அப்படின்னு சொல்லி கண்ணை நான் மெதுவாக திறந்து பார்க்கும் பொழுது என்னுடைய கட்டில கால் அடிக்கிட்ட ஒரு கபோர்ட் இருக்கு. அந்த கபோர்ட்டை வந்து நான் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது, அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ள நுழையும் பொழுது அந்த கபோர்ட்டை நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அப்படி அந்த கபோர்ட் நோட்டீஸ் பண்ணும் பொழுது அந்த கபோர்டுக்கு முன்ன கிட்டத்தட்ட ஒரு 6-7 அடி உயரத்தில் மலையக்காரர்கள் வந்து ரொம்ப இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, பொச்சோம், அது ஹந்து பொச்சோம்னு சொல்லுவாங்க. அதாவது இறந்தவரை கையின் கப்பான் மலையக்காரர்கள் வெள்ளை துணியில முழுக்க போட்டு கட்டி தலையில ஒரு முடிச்சு காலில் ஒரு முடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க, முகம் மட்டும் கொஞ்சம் தெரியும். அந்த மாதிரி ஒரு உருவம், நல்ல ஒரு 6-7 அடி உயரத்துக்கு அந்த உருவம் அந்தரத்துல நிக்குது. இதை பார்த்த உடனே எனக்கு உடம்பு சிலிர்க்குது. என்னுடைய கால் பகுதியில இருந்து ஒரு எனர்ஜி போற மாதிரியும் தலைப்பகுதியில இருந்து ஒரு எனர்ஜி போற மாதிரி என்ற உணர்ந்தால அந்த உணர்வு தொடர்ந்து கொண்டே இருக்கு. அந்த உருவத்தை நான் பார்க்கிறேன். உருவத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு நடுக்கம். எனக்கு என்னுடைய மூளை பகுதியில எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, எனக்குள்ள நான் பேசிக்கிறது என்ன தெரிய வருதுன்னா, இது நிஜம், நான் அதை பார்க்கிறேன், இது கனவு கிடையாது அப்படின்றது மட்டும் எனக்கு தெரிய வந்துருச்சு. அந்த உருவம் என்னை நேருக்கு நேரா பார்க்குது. அதாவது என்னுடைய காலுக்கிட்ட இருந்து என்னை நேருக்கு நேரா என்னை பார்க்குது. என்னுடைய இடது பக்கம் குயின் சைஸ் பெட்ல அந்த 2 பசங்க தூங்கிட்டு இருக்காங்க. நண்பருடைய மகனும் அவருடைய மச்சானுடைய மகனும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள என்னால பார்க்க முடியல. இந்த உருவம் என்னை பார்க்குது, அப்படியே திரும்பி அவங்கள பார்க்குது, அப்புறம் திரும்பி என்னையே பார்க்குது. ஏதோ ஒரு விஷயம் சொன்னால் இந்த உருவம் பயப்படும், இந்த உருவம் இங்க இருந்து போயிடும் அப்படின்றது மட்டும் என்னுடைய மூளை பகுதியில் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு காயத்ரி மந்திரம், திரியம்பக மந்திரம் இதெல்லாம் சொன்னா இந்த உருவம் எதிர்மறை சக்தி அப்படின்றதுனால ஓடிடும் அப்படின்னு நான் முயற்சி பண்றேன். ஆனால் என்னால வார்த்தையை சொல்ல முடியவில்லை. இப்படி வார்த்தையை சொல்ல முடியாம என்னோட இடது கையை தூக்கி நான் ஏதோ ஒண்ணு முயற்சி பண்றேன். அதாவது சில நேரத்துல நம்ம ஒரு ஆளை சபிக்கும் பொழுது கையை நீட்டி சபிப்போம், வாழ்த்தும் பொழுது கையை நீட்டுவோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நான் அந்த உருவத்துக்கு இடம் கொண்டு போய் சேர்த்து அந்த உருவத்தை அங்கிருந்து விரட்டுறதுக்கு என்னோட இடது கையை நான் தூக்கிக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் நான் உணர்றேன். என் மனசு சொல்றது, ஒரு மந்திரத்தை உச்சரித்தாலும் இந்த உருவம் எதிர்மறை சக்திக்கு பயந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ற என்னால பேச முடியல. அந்த உருவம் கொஞ்சமாக அப்படியே திரும்புது. அதாவது என்னோட இடது பக்கம் பார்த்ததுல அந்த 2 பசங்க படுத்திருக்கிறது, இப்ப அந்த உருவம் அப்படியே வலது பக்கம் திரும்புது. வலது பக்கம் திரும்பினா நான் படுத்திருக்கிற அந்த ஹோட்டலுடைய சுவர் தான் இருக்கு. அந்த உருவத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த கப்பட்டுக்கு இடையில, அந்த சுவருக்கும் அந்த கப்பட்டுக்கும் இடையில ஒரு சிறிய வெளிச்சத்தோடைய நிழல் அங்க இருக்கு. அப்ப அந்த கபட்டுடைய நிழல் அந்த செவர்ல படுறதுனால அந்த இருட்டு பகுதியில நிழல் இருக்கு. இந்த வலது புறமாக திரும்பின அந்த உருவம் அப்படியே மிதந்து கொண்டே போய் அந்த இருட்டு பகுதியில நுழைய முயற்சி பண்ணுது. இந்த முயற்சி பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்குள்ள இருக்கிற வழிபாடு, என்னுடைய பாசிட்டிவ் ஆவுரா, இது அந்த உருவத்தை என்னிடம் நெருங்க விடாமல் செய்யுதுன்ற ஒரு சந்தோஷமா இருக்கலாம், ஒரு தைரியமா இருக்கலாம், என் கர்வம் கூட சொல்லலாம். அதை பார்த்த உடனே நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். மனசுக்குள்ள ஒரு சின்ன தைரியம் வந்துருச்சு. ஓகே, நம்மளை பார்த்து இந்த உருவம் விலகி போகுது. அப்ப ஏதோ ஒரு அவுரா நான் எதிர்கொள்றேன், என்னால எதிர்க்க முடியுது. அந்த என் அவுராவனால இன்னொரு ஒரு அமானுஷத்தை எதிர்க்க முடியுதுன்ற சந்தோஷத்துக்கு என்னுடைய உள்ளம் மாறுது. அந்த கபட்டுக்கும் அந்த சுவருக்கும் இடையில அந்த கபோர்டுடைய நிழல் பகுதி இருட்டா இருக்குல்ல, அதுல இந்த உருவம் அப்படியே நுழையும் பொழுது என்னால வார்த்தையிலே உச்சரிக்கிறதுக்கு நான் தொடங்குறதுக்கு என்னால முடியுது. அந்த உருவம் அந்த இருட்டுக்குள்ள நுழைஞ்சிட்ட பிறகு முழுமையாக அது போய் மறையல. அது என்ன பண்ணுச்சு, அந்த இருட்டுல இருந்து அப்படியே என்னை எட்டி பாக்குது. அது ஏதோ கபட்குள்ள நுழையிற மாதிரியே இருக்கு, ஆனா அந்த கபட்குள்ள நுழைய முடியாது. காரணம், அந்த கபட் சைட்ல கதவு இல்லைல்ல. ஆனா அந்த இருட்டுல இருந்து அந்த உருவம் என்னை எட்டி பார்க்குது. அந்த உருவம் என்னை எட்டி பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த நேரத்துல நான் தைரியத்தை இழந்தேன் என்றால் அந்த உருவம் திரும்பவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பட்டுன்னு ஓம் நம சிவாய அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த ஓம் நம சிவாய சொன்னா அந்த உருவம் அப்படியே அந்த இருட்டுல காணாம போயிடுச்சு.
இந்த உருவம் இருட்டுல காணா போனோன்னு நான் கொஞ்ச நேரம் கையை நீட்டி கொண்டு அந்த நமசிவாயம் சொல்லி திரும்ப திரும்ப நமசிவாயம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா சிவனுடைய பஞ்சாட்சர மந்திரம் உலகத்துல இருக்கிற எல்லா அவுரா, நல்லது கெட்டதுன்ற எல்லா அவுராவையும் நியூட்ரலுக்கு கொண்டு வர பஞ்சாட்சர மந்திரத்துக்கு அந்த பவர் இருக்கு. இந்த ஓம் நம சிவாயன்னு சொன்ன உடனே அந்த உருவம் அப்படி காண போயிடுச்சு. ஆனா அந்த கபட், அந்த இருட்டு எல்லாமே நிஜம் நான் பார்க்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு நான் அப்படியே இருந்து மூச்சு வாங்குறேன். காரணம், ரொம்ப நேரமா என்னோட உடல்ல இருந்து நிறைய அவுரா வெளியாவன மாதிரி ஏதோ ஒரு அவுராவை யாரும் உறிஞ்சி எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. நான் கொஞ்ச நேரம் கசையாம அந்த கபட்டுக்கு பக்கத்துல இருக்க அந்த நிழல் பகுதியை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏதாவது உருவம் தெரியுதா, இல்ல ஏதாவது திரும்ப வரப்போதா, கோரமான உருவத்தோட வரப்போகுதா, இப்படி எல்லாம் என்னுடைய மைண்ட்ல ஒரு இமேஜினேஷன் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு சத்தம் இடது புறத்துல இருந்து அந்த குயின் சைஸ் பெட்ல படுத்திருக்கிற என் நண்பருடைய மச்சான் மகன், அவர் உடனே அவர் பக்கத்துல படுத்திருக்கிற அந்த பையன் பேர் வந்து ஹரிஷ். ஹரிஷ் தள்ளி படுக்கிறது, கொஞ்சம் கிட்ட வந்து படு அப்படின்னு சொல்றாரு. அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு, இங்கே நடக்கிறது எல்லாம் அந்த 2 பசங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. உடனே நான் சொன்னேன், ஐயா பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, அது போயிடுச்சு, தைரியமா படுத்து தூங்குங்க. அவன் அந்த பையனும் சரி ஏட்டா அப்படி சொல்லிட்டு அப்படி சத்தெல்லாம் படுத்துட்டாரு. நான் கொஞ்ச நேரம் சின் முத்திரையை பிடிச்சு கொஞ்ச நேரம் மனசுல தியானம் பண்ணிட்டு, நாங்க இங்க வந்து தங்கி இருக்கோம், தேவையில்லாம எந்த தொந்தரவும் எங்களுக்கு வேண்டாம், எங்களை நீ தொந்தரவு பண்ணனா அதே தொந்தரவை நாங்க திருப்பி பண்ணுவோம், எனக்கு இறை மீது நம்பிக்கை இருக்கு, நீ எந்த தெய்வத்துக்கு பயந்தாலும் சரி, சிவனே தலையாய தெய்வம், நான் மந்திரத்தை உச்சரிச்சேன்னு சொன்னா அது உனக்கு பிரச்சனை, என்னை சீண்டாத வரைக்கும் நாளைக்கு காலையில நான் இங்க இருக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லி வாய் திறந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் படுத்துட்டேன். படுத்துட்ட பிறகு எனக்கு நிம்மதி இல்லை. காரணம் என்னன்னா, இது ஆபத்தான அமானுஷ்யமா இல்ல சும்மா விளையாட்டுத்தனமா இருக்கிற அமானுஷ்யமான? சில நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த சில அமானுஷ்யங்கள் வந்து விளையாடும், சில என்டிட்டிஸ் வந்து விளையாடும், அதுக்கு பொழுது போகலன்ற மாதிரி வந்து விளையாடிட்டு போகும். சில அமானுஷ்யங்கள் வந்து நம்மளை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணும், நம்மளுடைய உடலையோ இல்லைய நம்மளுடைய ஆயுள் பலத்தையோ அது ஆக்கிரமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அப்ப இதுல எந்த வகை அமானுஷ்யம் அப்படின்றதுல என்னுடைய மூளை ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பிச்சதுனால அன்று இரவு எனக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை. கண்ணை மூடி சாஞ்சி படுக்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப மணி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு என்னோட தொலைபேசி எடுத்து பார்த்தேன். சரியாக மணி 2:32. இந்த டைமை தான் நான் பார்த்தேன். 2:32க்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. சரி, இன்னும் நேரம் இருக்கு தூங்குறதுக்கு அப்படி சொல்லி நான் படுத்திருந்தோம். விடிய காலம் வரைக்கும் எனக்கு சரியான தூக்கமே இல்லை. காலையில எழுஞ்சேன், காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு ஹாலில் உட்காந்தேன். அந்த நண்பர் எழுஞ்சு வந்தார். என்ன நீ சீக்கிரமா எழுஞ்சிட்டீங்க, நம்ம அப்படி எங்கேயும் கிளம்ப போறது இல்லை, இதுக்கப்புறம் தான் கடைலாம் திறப்பாங்க, நம்ம போய் கடையில ஜாமான் வாங்கிட்டு அப்புறம் போலாமா அப்படின்னு கொஞ்சம் எப்பொழுதும் என்ன சீண்டி பேசுவார், அந்த மாதிரி சீண்டி பேசினாரு. நான் சொன்னேன், அது இல்லை, நேற்று நைட் ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த கதையை அவரிடம் நான் சொன்னேன். நான் கேட்ட, உங்களுக்குலாம் ஏதோ தொந்தரவு இருந்துச்சா? ஐயோ அதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் எல்லாரும் எழுஞ்சிட்ட பிறகு என்னோட ரூம்ல தங்கியிருந்த அந்த 2 பையனுங்களும் சொன்னாங்க, ஆமா நேற்று ஏட்டா திடீர்னு நமசிவாயம்னு கத்துனாரு. ஆமா எனக்கும் கேட்டுச்சு அப்படின்னு இந்த நண்பரும் சொன்னாரு. ஆமா அந்த ரூம்ல இருந்தா எனக்கு கேட்டுச்சு. அப்பயே யோசிச்சேன், ஏன் இவர் திடீர்னு விடிகால நமசிவாயம்னு ஷவுட் பண்றாரு அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி பட்ட பகல் விடிஞ்சிருச்சுல, அந்த விடிஞ்ச காலையில நான் அவங்கள்ட்ட அந்த கபட்ல இருக்கிற அந்த நிழல் பகுதியை காட்டுறேன். இங்கதான் எல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தேன். இந்த சம்பவம் நடந்து முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் வழக்கம் போல கேமரா நைல ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் என்னோட வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கெல்லாம் வந்து முடிச்சிட்ட பிறகு இடையில ஒரு திருமணத்திற்காக இவங்க எல்லாரும் கிளம்பி போயிருந்திருக்காங்க. திருமணத்துக்கு கிளம்பி போன அந்த இடத்துல நைட் என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த திருமணத்துக்கு வந்த மற்ற சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு, உங்களுக்கு தெரியுமா நம்ம டாக்டர் லிங்கேஸ்வரனுக்கு அன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி அன்று இரவு இந்த கதையை பேசி முடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போதே கதவு திறக்கிற சத்தம், கதவு சாத்துற சத்தம், இந்த மாதிரி நிறைய அமானுஷங்கள் அவங்க தங்கி இருந்த இடத்துல நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த கதையை பத்தி பேச வேணாம், எல்லாரும் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு எல்லாருமே படுத்து தூங்கினாங்க. இதுல என்னன்னா இன்னொரு விஷயம், இந்த சம்பவம் நடந்துட்ட பிறகு இதை நான் திரும்ப திரும்ப ரிகால் பண்ணி பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. நான் பார்த்த அந்த உருவம் அந்து பூச்சோம்னு சொல்லுவாங்க, அதாவது இறந்தவங்களை முழுசாக வந்து ஒரு கையின் கப்பான் அப்படி வெள்ளை துணியில போட்டு மூடி தலையில ஒரு முடிச்சு காலில் ஒரு முடிச்சு போட்டு பிரார்த்தனைகள்லாம் முடிச்சுட்டு, அதாவது முஸ்லிம்களுடைய நம்பிக்கைப்படி அந்த பிரார்த்தனைகள்லாம் முடிச்சுட்டு அவங்கள அடக்கம் பண்ணிடுவாங்க. நான் பார்த்த அந்த உருவத்துக்கு முகம் வரைக்கும் மூடப்பட்டிருந்தது. ஆனால் முகத்திற்கு நடுவுல
கொஞ்சம் பகுதி மட்டும் தெரியிற மாதிரி அந்த உருவம் என்னை பார்த்து கொண்டிருந்தது. அந்த முகம் வந்து ரொம்ப கச்சுனா ரொம்ப சுருங்கி போய் ரத்தம் சுண்டி போன உடல் எப்படி இருக்கும், அந்த முகம் எப்படி இருக்கும், வெள்ளையா கோடு கோடா அந்த முதுமை வரிகள் இருக்கு முகத்துல. அது ஒரு ஆணா அது ஒரு பெண்ணான்றது என்னால் இன்ன வரைக்கும் யூகிக்க முடியல. ஆனால் உயரத்தை வச்சு பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு ஆணுடைய உருவம் மாதிரி தான் இருந்தது. ஒரு நல்ல 6 அடி உயரம், ஒரு ரொம்ப கோரமான முகத்தை காட்டல, ஒரு ஒரு அமைதியான முகம். அது ஏதோ தேவைக்காக வந்திருக்கலாம், இல்ல எதையாசம் எதிர்பார்த்து வந்திருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு முகம். அது பயங்குறுத்தணுன்றது அதோட நோக்கமாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. இப்படி வந்து அந்த உருவத்தை நான் வந்து அந்த முகத்தை நான் பார்த்தது பிறகு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு வந்தது. அதனுடைய கைகள் வந்து நம்ம ஒரு ஆள்கிட்ட கை கட்டி நின்று பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த உருவத்துடைய கைகள் இருந்தது. இப்பொழுது கண்ணை மூடினாலும் அந்த உருவத்தை என்னால பார்க்க முடிகிற மாதிரி ஒரு உணர்வு. கேமரன் ஐலண்ட்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அதற்கப்புறம் என்னுடைய நண்பர் இந்த டிக்டாக்ல போய் இந்த ஹோட்டலை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லி சில லிங்க்ஸ்லாம் எனக்கு அனுப்பி விட்டாரு. அதுல ஒருத்தர் அவரோட அறையில இருக்கும் பொழுது யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. அவர் அந்த வீடியோல சொல்றாரு, பாருங்க, அவர் ஒரு மலையக்காரர். அவர் சொல்றாரு, இந்த வீடியோல பாருங்க, இவ்வளவு வேகமா கதவு தட்டுறாங்க, நான் போய் கதவு திறந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, இதே மாதிரி எனக்கு பல முறை நடந்துருச்சுன்னு சொல்லி கதவு திறந்து காட்டுறாரு, யாருமே இல்லை. இப்படி ஒரு ஹோட்டல்ல நான் ஏன் ரூம் எடுத்தேன்னு எனக்கே தெரியல. கண்டிப்பா இந்த ஹோட்டல் எடுக்க மாட்டேன். அந்த நண்பர் அந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பி வச்சாரு. முடிஞ்ச நீங்களும் செக் பண்ணி பாருங்க. எங்க இருக்கு அந்த ஹோட்டல் சொல்லுங்க. கேமரா இல்லையா? ஓகே போவோம். ஓகே மக்களே, இந்த விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். என்ன விஷயம்னா, கீழே போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ராத்திரி டைமே மணி எத்தனை 11:22. ஆனால் வீட்டில் எல்லாம் தான் இருக்காங்க. தீபாவளினால எல்லாம் மினுக்கு இருக்காங்க, பயமாக இல்லை. ஆனால் நான் எனக்கும் பயமாக இருக்குது. இந்த உருவத்தை வந்துட்டு நான் என் வாழ்க்கையில் பார்த்தேன். எங்கன்னா இங்கே தான் தெரியுது இல்லையா, பக்கத்தில் கட்டில் இருக்கா, மேலே எங்கள் அண்ணன் படுப்பார் சபரீஸ்வரன், கீழே நான் படுப்பேன். அந்த கதை உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் அடித்தோன்னே 200 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல்னு ஒரு பேய் கதை எபிசோடு வெளியாகிறேன். அந்த எபிசோடில் நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க, நான் நினச்ச மாதிரி என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை இது பண்ணுறேன். இப்போ என்னோடய ஃபேமிலியெலாம் கேட்டுட்டாங்க, இந்த பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, உனக்கு எதாவது பேய் கதை என்னது இருக்குன்னு. அப்போ இல்லை, ஆனால் இது நடந்ததுக்கப்புறம் சொன்னோன்னே அதுக்கப்புறம் சில பேர் தெரியாதவங்களாம் வந்து கேட்டிருக்காங்க, டேய் இந்த பேய் கதை பாட்காஸ்ட் நடத்துறியே, உனக்கு ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு. சொல்ல வேண்டிய நேரத்தில் கரெக்டாக சொல்லுவான் அப்படின்னு பொறுமைப்படுத்தி வச்சுருக்கேன். நீங்கள் வீடியோ பாருங்கள், வீடியோ செக் இட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதனால் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் அடித்தா நான் கண்டிப்பாக என்னோடய ஓன் ரிஸ்கில் என்னோட பேய் கதையை சொல்கிறேன். பேய் கதை மட்டும் இல்லை, அது எங்கே நடந்துச்சுன்னு இல்லை, லைஃபாக கேமராவை தூக்கி இங்கே காட்டுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் பிக்சர் ஸ்டூடியோஸில் தீபாவளி விளாக்ஸு வரலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு விளாக்ஸ் பண்ண தைரியம் இல்லை. அதுவும் மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு, நீ யூடியூப் வீடியோ உட்காந்து சரியா பரவாயில்ல, ஆனால் நீ எடுத்துக்கிட்டே மற்றவங்க முன்னாடி பேசுகிறது எல்லாத்தையும் 18 வயசுக்கு மேலே எஸ்பிஎம் முடிஞ்சு பண்ணிக்கோ அப்படின்னாங்க. எனக்கும் அதுதான் தோணுது. ஆனால் அந்த சேனல் அப்படியே போகாது. அந்த சேனலில் வந்துட்டு எப்படின்னா, நான் போயிட்டு வந்த ஈவெண்ட்ஸ் வந்து பற்றி பேசுவேன். எப்படின்னா விளாக்ஸ்னால், இப்போ நான் இந்த இடத்துக்கு போனேன், இந்த இடத்த இந்த மாதிரி பண்ணேன், ஆக்டிவிட்டி பண்ணேன், அதை வந்து நான் சொல்லுவேன். அதை கவனமாக கூர்ந்து கேளுங்க, ஏன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் 3 எபிசோட் எடுத்து வச்சுட்டேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாக்குறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியோட தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க. தீபாவளி முடிஞ்சு 1 வாரம் ஆச்சுடா, என்னடா தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு தீபாவளி தான், அதனால் தீபாவளி வாழ்த்துக்கள். அப்புறம் உள்ள காலர் பிரியா, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்க வந்துட்டு அது சொந்த பேர் இல்லை, லாட்டு பேர் தான், அது ரொம்ப நன்றி. அதனால் பாதிலே சிஸ்டம் கெட்டு போனாங்கள, அவங்க கடைசியாக பேசணும் வேணுங்கள, கடைசியாக வந்துட்டு ஓகே பாய் தான் சொன்னாங்க. சரி பரவாயில்ல, ஆனால் இவங்களுக்கு பிக் அப்ளாஸ் கொடுங்க. ரொம்ப நல்ல ஒரு தாட்ஸை வந்துட்டு நம்ம சமுதாயத்துக்கு கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கதைகள், இந்த சேனல், இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக பெல் ஐக்கானை தட்டி வச்சுருக்கோங்க, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் தரேன் பேய் கதை எபிசோட்க்கு, அது சப்மிஷனுக்கு நீங்கள் போய் அந்த உங்கள் ஸ்டோரிஸ் எல்லாம் சப்மிட் பண்ணலாம். அவ்வளோதான் மக்களே, இதோட இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன். உங்களிடம் விரைவிருப்பது உங்கள் நான் சபரிதரன். வி சீ இன் தி நெக்ஸ்ட் ஒன். Ciao.